வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான 12 தலைப்பு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வீடியோவை முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கூட நம்முடைய அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் பள்ளிகள் திறப்பு இன்னும் திறக்கப்படாததனுடைய விளைவின் காரணமாக நீலகிரி, கொடைக்கானல், தொட்டபெட்டா மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. 20ஆம் தேதி மிக முக்கியமான நாள். சட்டசபைக்கான அந்த பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெறப் போகிறது. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, மிக மிக முக்கியமானது. சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர் பஸ்ஸில் ஓகேங்களா, எங்கே வேணா கிளம்பலாம், நீங்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, அது 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். எப்போ? ஜூன் மாதம் 21 முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் வழங்கப்படுகிறது. பணிமனைகளில் வழங்கப்படுது. 42 பணிமனைகள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிவு. 103 கன அடியாக நீரானது சரிந்திருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று பல மாவட்டங்களில் பரவலான கனமழையானது பெய்த ஒரு சூழ்நிலையிலே இன்றும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழையானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் ஓகேங்களா, துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் தரமானதாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உணவுத்துறை அதிகாரிகள் அங்கங்கே செக் பண்ணுறாங்க. துவரம் பருப்பு ஓகே ஓரளவு, சர்க்கரையில் அதிகமாக தூசு, இந்த சாக்குப்பையுடைய துகள், அந்த கோணிப்பைன்னு சொல்ல அதோடைய அந்த நூல் இழைகள் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, கலர் சரியில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு சிறுத்தை உள்ளே நுழைஞ்சி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரை மிரட்டிச்சு. ஸோ அதுக்கு பள்ளிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை விட்டிருந்தாங்க. அதற்கு ஈடுகட்டக்கூடிய வகையில் வரக்கூடிய சனிக்கிழமை திருப்பத்தூரில் பள்ளிகள் இயங்கும் சொல்லிட்டு அம்மாவட்டத்துடைய கலெக்டர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது போல் ஏகப்பட்ட தலைப்பு செய்திகளோடு நாளை மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி.